வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சீதா சுருதியை பார்க்க வராங்க. சுருதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சீதா, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, சரி ஏதோ காதல்லாம் பண்ணுறியாம என்ன அப்படிங்கும்போது சிரிக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கியா, சரி ரைட்டு. உங்கள் வீட்டில் முத்துக்கு சம்மதம் இல்லையாம அப்படிங்கும்போது மாமா தான் ரொம்ப வருத்தப்படுறாங்க. நான் விரும்புகிற அருணுக்கும் அவருக்கும் ஆகவே இல்லை, அதான் என்ன பண்ணணும்னு புரியல அப்படிங்கும்போது, சீதா இதுக்கெலாம் நீ கவலைப்படாத, ரவியையும் என்னையும் எங்கள் வீட்டில் சேர்க்கவே கூடாதுன்னு நினச்சாங்க. எனக்கு ரவியை பிடிச்சிருந்துச்சி, நான் கல்யாணம் பண்ணலையா, ஏன் நீ கூட உதவி பண்ணலையா அப்படிங்கும்போது, நீ எனக்கு உதவி பண்ணணுன்னு தான் சொல்லி வந்திருக்கேன் ஸ்ருதி அப்படிங்கும்போது, கண்டிப்பாக நான் பண்ணுவேன், ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த விஷயத்தில் முத்து ரொம்பவே கோபமாக இருக்கார் அந்த அருண் மேலே. அது எனக்கு நல்லாவே புரியுது. மீனா வீட்டில் சொன்னாங்க, சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. நாங்கள் நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது கூட என் வீட்டுக்காருக்கு சுத்தமாக அந்த அருணை பிடிக்க மாட்டேங்குது, கல்யாணம் நடக்கவே நடக்காதுங்கிறாரு. ஆனால் எங்கள் அம்மா என் வீட்டுக்காரர் சம்மதம் இல்லாமல் நடக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது, சரி நீ தான் எப்படியாவது பேசணும் எங்கள் மாமாட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா கேட்பாங்க எங்கள் மாமா அப்படிங்கும்போது, நான் பேசினா எப்படி கேட்பாங்க அப்படிங்கும்போது, இல்லை அந்த வீட்டில் பொறுத்த மட்டும் நீங்கள் தான் அதிரடி, உங்கள் மாமியார் கூட உங்கள்கிட்ட எதுவும் பேசுறதுக்கு யோசிக்கும், நீங்கள் அதிரடியாக நீங்கள் எங்கள் முத்து மாமாட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பாக சரியாக வரும் அப்படிங்கும்போது, நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பேசணும்னு தெரிய வேண்டாம் அப்படிங்கும்போது ரைட்டு அப்படிங்கிறாங்க. நைட்டு எல்லோரும் வீட்டுக்கு போன பிறகு ரவிகிட்ட சொல்கிறாங்க, ரவி சபையில் எல்லாரையும் கூப்பிடு அப்படிங்கும்போது, எல்லாரையும் கூப்பிடணுமா அப்படிங்கும்போது, நம்ம வீட்டில் சொல்லுறதா இருந்தால் எல்லார்ட்டையும் தானே சொல்லுவோம், எல்லோரும் வச்சுட்டு தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டேப்பா, ஸ்ருதி ஏதோ பேசணுமா அப்படின்னோடனே, என்னடா முன்னாடி சொல்ல போகிறா அப்படிங்கும்போது, தெரிலப்பா ஏதோ ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தா, அதை தான் சொல்ல போகிறாளா என்ன சொல்ல போகிறா எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படின்னா, ரவியோட மாமனார் மாமியார்கிட்ட பணம் வாங்கிட்டாங்க போல், சரி பெரிய ஆளாக வரட்டும், நம்மளுக்கு சந்தோஷம்தான், அப்படி ஆனால் தான் எனக்கு கத்தாக இருக்கும் அப்படின்னு நினைக்காங்க இந்த விஜயா. ஆனால் ஸ்ருதி சீதாவுடைய காதல் விஷயத்தை அவுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல எப்படியா இருக்குது. அப்போ முத்து கேட்குறாரு, பழக்குறள் என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறாங்க. முத்து, நீங்கள் தான் முக்கியம் அங்கிள், நான் ஒன்று சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. 2 பேர் விரும்புகிறாங்க, அதை யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா அங்கிள் அப்படிங்கும்போது, ஏம்மா ஒரு சில குடும்பத்துக்கும் அதுக்கும் சரி வராதுன்னா அதை வேண்டான்னு சொல்லுவாங்க, மற்றபடி எதுவும் சொல்ல மாட்டாங்கம்மா, 2 பேர் விருப்பம் தானே முக்கியம் அப்படிங்கும்போது, அதுக்கு கரெக்டு தானே அப்படிங்கும்போது, முத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 2 பேர் விரும்புகிறாங்க, அவங்க கல்யாணம் பண்ணதை பற்றி எதுவும் தப்பு இருக்கா அப்படிங்கும்போது, ஸ்ருதி அதில் என்ன தப்பு இருக்குது, நீங்களும் ரவியும் விரும்புனீங்க, கல்யாணம் முடிச்சுக்கிட்டீங்க, எங்களுக்கு முதல்ல கோபமாக இருந்தாலும் கூட ஏற்றுக்கிட்டோம்ல, உங்கள் காதல் நியாயமானது, ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கும்போது, கரெக்டு முத்து, கரெக்டு அங்கிள், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படிங்கும்போது, சரிம்மா என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கும்போது, அங்கிள் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியலை அப்படிங்கும்போது, என்ன விஷயமா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதிக்கிட்ட விஜயா கேட்குறாங்க, ஸ்ருதி தலைக்கும் வாளுக்கும் முடிச்சு போடாதம்மா, என்னன்னு சொன்னால் தான் எங்களுக்கு புரியும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி அதை சொன்னால் நீங்கள் கடுப்பாவீங்க, ஆனால் இது மற்ற ஏரியா தான் கவர் பண்ண வேண்டியிருக்கு, உங்களுக்கு இந்த விஷயம் கடுப்பாகும் அப்படிங்கும்போது, அப்படி என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. வேறு என்ன ஆண்டி, சீதாவும் அருணும் விரும்புகிறாங்க, அவங்க 2 பேரோட முடிவு தானே முக்கியம் அப்படிங்கும்போது, முத்து இந்த ஸ்ருதி பொண்ணு என்ன சொல்லுது அப்படிங்கும்போது, ஏப்பா இதாப்பா மீனா நீ சொன்னியா அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்லலைங்க அப்படிங்கிறாங்க. முத்து, மீனா மேலே கோவப்படாதீங்க, நானாக தான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுறத நான் பார்த்துட்டே இருக்கிறேன், மீனா வருத்தப்படுறதையும் பார்க்குறேன், மீனா உங்களை மீறி அந்த அருணுக்கோ சீதாவுக்கோ கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறதே கிடையாது, யார் என்ன சொன்னாலும். நீங்கள் வேணால் நினைப்பீங்க, இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுன்னு அப்படி பேர் அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கீங்க, மீனா ரொம்ப வருத்தப்படுதாங்க, ஆனால் அவங்க 2 பேரும் நல்லா விரும்புகிறாங்க, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு குறிப்பிட்ட வயசு, இப்போ சின்ன வயசும் கிடையாது, அவங்க நல்ல நல்ல பக்குவமான ஆட்கள், அதனால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க முத்து, தயவுசெய்து நீங்கள் இறங்கி வாங்க அப்படிங்கும்போது, எங்கே பாரு பழக்குறள், நீ சொன்னால் என்னன்னாலும் நான் கேட்பேன், உனக்கு தெரியும், நான் சொன்னால் என்னன்னா நீ கேட்பேன், ஆனால் இந்த விஷயத்தில் நான் கேட்க மாட்டேன், அந்த அருணை பற்றி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியும், மற்றவங்க எல்லாமே அவர் நல்ல ஒரு மாதிரி தெரியாங்க, அது சரி வராது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க நீங்களும் அவருக்கு பண்ணியிருக்கீங்க, அவரும் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, மீனா இந்த விஷயத்தில் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா நீ அந்த அருணுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, உனக்கு சீதா முக்கியம், நான் முக்கியமாக தெரிலல உனக்கு அப்படிங்கும்போது, டே முத்து, இப்போ தாண்டா அந்த மீனாவை நீ ஒழுங்காகவே புரிஞ்சிருக்க, வந்ததுலேருந்து அந்த மீனாவுக்கு ஐயை விட தான் பெருசாக பேசுவா, நம்ம வீட்டிலாம் பெருசாக தெரியல, நீ தான் என்னமோ அவள் பொண்டாட்டின்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற, ஆனால் மீனாவோ அந்த குடும்பத்துலேயும் நீ அப்படி பார்க்கவே இல்லை,
அப்படி பார்க்குறதா இருந்தால் உனக்கு வேண்டான்னு சொன்னால் இதை பற்றி இவங்க ஏன் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது, அத்தை அப்படிலாம் இல்லை, எங்கள் அம்மா வந்து என் மாப்பிள்ளைக்கு விருப்பம்னா மட்டும்தான் நான் வந்து பொண்ணு கொடுப்பேன்னே சொல்லிட்டாங்க அந்த அருண் வீட்டில் அப்படிங்கிறாங்க. உடனே பழகுறவள் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் முத்து, உங்கள் மேலே அந்த குடும்பத்தில் அதிக பாசம் வச்சுருக்காங்க. அதுபோக உங்கள் சொல்லுக்கு ஒரு மறுவாதி வேணும்னு நினைக்காங்க. இதே மறுவாதி நீங்கள் அங்கே கொடுக்கணும்ல, நினச்சி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு பாசம் அந்த குடும்பத்தில் வச்சுருக்குன்னு சொல்கிறீங்களோ அதே அளவுக்கு பாசம் வச்சுருக்காங்க. உங்கள் விருப்பத்தில் தான் சீதாவோட வாழ்க்கையே இருக்குது, கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அப்படிங்கும்போது பழகுறல், சீதா நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாரோட நான் தான் அதிகமாக நினைக்கிறேன். அதுபோக சீதா நல்லா படிச்சிருக்கா, ரொம்ப அப்புறாணி பிள்ளை, அவள் குணத்துக்கு இந்த அருணுக்கும் செட்டே ஆகாது, அதுதான் வேணாங்கிறேன். ஆனால் அந்த அருண் வேலை பார்க்குறானே மீனாவோ மற்றவங்களோ பேசுகிறாங்க. நான் நிறைய மாப்பிள்ளை புகைப்படங்களை கொண்டு நான் கொடுத்துருக்குறேன். அந்த புகைப்படங்களை உழைச்சி பார்த்தா அருணை விட நிறைய படித்தவர்கள், நிறைய வேலை பார்க்குறவர்கள், நிறைய பணம் சம்பாதிக்கிறவர்கள் இருக்காங்க. அதை அவங்க புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டான்னா சீதா வாழ்க்கை நல்லாயிருக்கும். சீதா கூட என்னை தனியாக சந்தித்து பேசினான், இந்த மாதிரி நான் அருணை விரும்புகிறேன் வைக்கிறேன் அப்படிங்கும்போது, நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன், அவள் படித்த பிள்ளை புரிஞ்சுப்பான்னு நம்புகிறேன். அதே மாதிரி இதை விடு பழகுறல் அப்படிங்கும்போது, இல்லை முத்து அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா நீ என்ன சொன்னாலும் முத்து சொல்கிறது தான் சரிம்மா. முத்துங்க பாரு, அப்பாவா இந்த சீதாவுக்கு ஒரு மாமனா சொல்ல வேண்டியது நான் சொல்கிறேன். இந்த விஷயத்தில் உனக்கும் அருணுக்கும் ஆகலை அப்படின்னு சொன்னால் நீ சீதா விருப்பத்துக்கு தான் விடணும் முத்து. ஏன்னா வாழ போகிறது அவள் தான். இப்போ மீனாவுக்கும் நம்ம மனோஜுக்கு தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம். ஆனால் அன்னைக்கு மனோஜ் வந்து எல்லாரையும் கண்ணீர் சிந்த வச்சுட்டு அவள் கிளம்பிட்டாவோ, அவள் வாழ்க்கையை மட்டும் பார்த்தா போதும்னு சொல்லிட்டு. ஆனால் இக்கட்டான சூழ்நிலையில் மீனாகிட்ட சூழ்நிலையை சொல்லுதுன்னா புரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு உங்களோட நல்லா வாழுது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கீங்க. அந்த நிமிஷத்தில் நான் மன சங்கடத்தோடு தான் அவங்கள சேர்த்து வச்சேன். அது மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கையை முடிவெடுக்கிற இடத்துல அவங்க தான் இருக்காங்க. மீனா தான் அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துச்சு அந்த நிமிஷத்தில். அதே மாதிரி சீதா வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்குவா பார்த்து, நீ கொஞ்சம் விட்டு கொடு அப்படிங்கும்போது, இல்லைப்பா அதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த அருணுக்கு மட்டும் நான் கல்யாணம் முடிக்க சம்மதிக்க மாட்டேன் அப்படிங்கும்போது விஜயா முடிக்கிறாங்க. கண்டிப்பாக இவங்க வந்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு அந்த அருண் நினைப்பாங்க. ஆனால் அந்த முத்து முடிக்கவே கூடாதும்மா. அப்படி இவங்க மீறி முடித்தாலும் கண்டிப்பாக அந்த முத்து இந்த மீனாவை அந்த வீட்டில் இருக்கவே விட மாட்டான். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. மீனா போயிட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக இவனை வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பி கிராமத்தை பார்த்து அனுப்பி விட்டுடலாம். இல்லை மனோஜ் கூட சேர்ந்தே இவனுக்கு ஒரு பணக்கார பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். எப்படியும் ரோகிணியை கொஞ்ச நாளாக இந்த வீட்டை விட்டு நம்ம என்ன செஞ்சு விட்ருவோம், அனுப்பி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சிரிக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க இவ்வளோ சொல்கிறாங்க நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கும்போது, மீனா நீ இந்த விஷயத்த சீதாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறியா தவிர்த்து எனக்குன்னு நீ ஒன்றுமே பண்ணல, தயவுசெய்து எதுவும் பேசாத அப்படின்றாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, இவ்வளோ பேசியும் முத்து உங்களை புரிய வைக்க முடியல, நான் என்ன செய்யணும்னு தெரியல, நிறைய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் முரண்படுறீங்க முத்து, அதான் கஷ்டமாக தெரியுது அப்படிங்கும்போது, பழகுறோம் விடு, எல்லோரும் அவர் ஒரு வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அன்றைய பொழுது கழியுது. மறுநாள் வந்து ஸ்ருதி வந்து மீனாவை ஃபோன் பண்ணி வர சொல்லுறாங்க ஸ்டுடியோவுக்கு. உடனே மீனா வராங்க, சீதாவும் வர சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, என்ன பண்ண முடியும் ஸ்ருதி, என் வீட்டுக்காரர் தான் பிடிக்கலன்னு சொல்கிறாரு, எப்படி அருணுக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் நடக்கும், இன்னும் அவ்வளோதான் அப்படிங்கும்போது, இன்னொரு ஆள் வந்து பயங்கரமாக யோசனை பண்ண ஆள் இருக்காங்க, அவங்கள கூப்பிடுவோம், அவங்கன்னா ஒரு யோசனை சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. யாரை சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ரோஹிணி தான் அந்த மாதிரி வில்லங்கமான இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, வேண்டாம், ரோஹிணிக்கு வந்து இந்த பேச்சே பிடிக்கல, ரோஹிணி வந்து யார் சைட்லையும் இந்த மாதிரி தெரில, அவங்களுக்கு ஏகப்பட்ட ஒரி இருக்குது, நம்ம வித்யா வேணால் கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கும்போது, அதுவும் சரி தான், வித்யா உள்ள பயங்கரமான முடிவெடுக்கக்கூடிய ஆள் அப்படிங்கும்போது வித்யாவை கூப்பிடுதாங்க. அப்போ வித்யா இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸ்ருதி எனக்கு சிரிப்பாக இருக்குது, ஏன்னா என் காதலுக்கு ஐடியா கொடுத்ததுலேருந்து எல்லாமே மீனா தான், மீனாவுக்கு தெரியாத யோசனை ஒன்றுமே இல்லை, மீனா நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு யோசனை 1000 யோசனை இருக்குது, என் வீட்டுக்காருக்கு பிடிக்கலங்கிறாங்க, எப்படி கல்யாணம் முடிக்கிறது அப்படிங்கும்போது வித்யா சொல்கிறாங்க, கல்யாணத்தில் தான் சொல்லுவாங்க, 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லுவாங்க, முத்து கல்யாணத்தை முடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, ஆனால் நம்ம எப்படியாவது இந்த விரும்பிய வாழ்க்கையை அமைக்க வைக்கணும்னா எதையாவது செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அவங்க எல்லாம் யோசனை பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு, மீனா நீங்கள் மட்டும் கிளம்புங்க, இதுக்கு ஒரு நல்ல ஒரு யோசனை இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னி மதிக்க மட்டும் எதுக்கு அனுப்புகிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை இந்த யோசனை நீங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா கிளம்பிடுறாங்க, சீதா மட்டும் இருக்காங்க. என்ன யோசனை பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது வித்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சீதா, நீங்கள் இங்கே இருக்கும்போது முத்து வந்து ஃபீல் பண்ண போகிறதே இல்லை,
இப்போ நீங்கள் எங்கேயாவது சொல்லாமல் புரியாமல் போயிட்டீங்கன்னா, சீதா நீ விரும்பிய வாழ்க்கையை அமைச்சு தரோம், எங்கே இருந்தாலும் வந்துரு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களை தொடர்பு கொள்றதுக்குள்ள வழியை நாங்கள் பண்ணுவோம். நீங்கள் அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணுவோம், அதை பார்த்துட்டு வந்த மாதிரி வந்துடணும், பிரச்சனை இல்லை, முடிஞ்சு போச்சு, அவங்க கூட அருணை சேர்த்து வச்சுருவாங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் சொல்லாமல் புரியாமல் எங்கேயாவது போயிருங்க அப்படிங்கும்போது, எனக்கு எங்கேயும் போக தெரியாது அப்படிங்கும்போது வித்தியா சொல்கிறாங்க, என் கிராமத்தில் வீட்டுக்கு போயிருங்க, அங்கே எங்கள் அம்மாவும் எங்கள் மாமா எங்கள் வீட்டில் உள்ளவங்க நல்லா பார்த்துப்பாங்க, ஒரு வாரம் அங்கே இருங்க, சரியா? அப்படி இருக்கும்போது உங்களை காணலை வயலன்னு சொல்லிட்டு உங்கள் மீனாலேருந்து எல்லாருமே பரிதவிப்பாங்க. பரிதவிக்கையில் சீதா நீ வந்துருமா, உனக்கு விரும்பிய வாழ்க்கையை நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கோம் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு விளம்பரம் போடுற மாதிரி ஒரு சீனை போடுவோம். சீனை போடும்போது நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் கிளம்பி வந்துடுங்க, இதுதான் பிளானு. ஆனால் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கணும், ஒரு வாரம் ஃபோனையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கும்போது சரி அப்படின்றாங்க. ஸ்ருதின்னு சொல்கிறாங்க, இதுதான் இந்த முரட்டு வைத்தியம் தான் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க 3 பேர் மட்டும் பேசிக்கிறாங்க. மீனாவுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தலை. சீதா வந்து ஆஸ்பத்திரி சொல்லுதாங்க, எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் லீவ் வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே சீதா நீங்கள் லீவே எடுத்ததில்லை, எடுத்துக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இருக்குது வைக்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வித்யா அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லி ஒரு வாரத்துக்கு அங்கே தங்குவாங்க அந்த சீதா, நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. சீதாவுக்கு ஃபோன் பண்ணி வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி மீனா கேட்காங்க, என்ன யோசனை பண்ணீங்க அப்படிங்கும்போது மீனா, முத்தை ஏற்று நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அவர் மனசை மாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்றாங்க. இங்கே மீனாவுக்கு என்ன செய்யனே தெரில. சீதாவுக்கு சமாதானம் சொல்கிறதா, அம்மாவுக்கு சொல்கிறதா, இவரை சமரசப்படுத்துகிறதான்னு ஒன்றும் புரியாமல் முத்துக்கிட்ட பையை கேட்காங்க. எங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கும்போது, தனியாக தான் நடக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த அருண் விஷயத்தில் வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்க மாட்டேறீங்க அப்படிங்கும்போது, மீனா அந்த அருணை பற்றி மட்டும் பேசாத, வேறு எதுனாலும் பேசு, சரி நான் தந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து சீதாட்ட கொடுத்தியா அப்படிங்கிறாங்க. கொடுத்துட்டேங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டேன், சீதா வேறு கல்யாணமே வேண்டான்னு சொல்கிறா அப்படிங்கும்போது, அவள் அப்படி தான் சொல்லுவாள், நீ தான் புரிய வைக்கணும் அப்படிங்கும்போது, நான் எப்படிங்க புரிய வைக்க முடியும், உங்களையே புரிய வைக்க முடியல, அவளை எப்படி புரிய வைக்க முடியும் அப்படின்ட்டு இருக்கும்போது கால் வருது. சீதா வந்து வேலைக்கு போன இடத்துலேருந்து வரவே இல்லடி, எங்கே போனானே தெரில அப்படிங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இங்கே வித்தியாசன ஐடியாவில் வித்யா வீட்டை பார்த்து போயிடுறாங்க அவங்க. இவங்களுக்கு தெரிலல, இவங்க வந்து பார்த்துடுறாங்க. உடனே இருமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு மீனா அப்படிங்கும்போது, இங்கே வந்து சீதாவை காங்களே அப்படிங்கிறாங்க. சீதாவை காங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, எங்கே போனானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு சீதா கூட வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையுமே கேட்காங்க. தெரில சீதா வந்து ஒரு வாரம் லீவ் வாங்கணும்னு சொல்லிட்டு போனா, அவ்வளோதான். அவங்க 10 நாள் லீவு கொடுத்துருக்காங்க, சீதா லீவே எடுக்காதனால 10 நாள் லீவு கொடுத்துருக்காங்க, 10 நாள் சம்பளம் உண்டும் அப்படிங்கிறாங்க. அதை இருக்கட்டும், இப்போ சீதா எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, மீனா ஒரு வேளை எங்கெங்க அப்படிங்கிறாங்க. அருணை பார்க்க போயிருப்பாளோ அப்படிங்கும்போது, ஏங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. சரி அருண் நம்பர் இருந்தால் ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட இல்லைங்க, சீதா செல்லு வீட்டில் கிடக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. சீதா செல்லு இங்கே இருக்குது. அங்கே சீதா செல்லுலாம் அங்கே வச்சுட்டு போயிருந்தாங்க விவரமாக. அங்கே வேறு செல்லு வச்சுருக்காங்க. யார், வித்யா அவங்க வீட்டில் ஒரு நம்பரை வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த நம்பர் எடுத்து அருண்கிட்ட பேசுகிறாங்க. அருண்கிட்ட பேசினோன்னே, எங்கள் வீட்டுக்கெலாம் வரல அப்படின்னு சொல்லி அவர் இங்கே மீனாவை தேடி வந்துடுறாரு. இங்கே முத்து ரொம்ப கடுப்பாக இருக்காங்க. எல்லோரும் தேடி சீதாவை தேடி அலையுதாங்க. அப்போ அருண் சொல்லுதாரு முத்துட்ட, என் சீதாவுக்கு மட்டும் ஏதாச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது, அவள் என் கொழுந்தியா ஃபஸ்ட்டு, என் பொண்டாட்டியோட தங்கச்சி, நான் முதல்ல அவள் எங்கே இருக்கா எதற்கான தேடணும்னு சொல்லிட்டு அங்கங்கே தேடுதாங்க. உடனே ஒரு கட்டத்தில் முத்து அழ ஆரம்பிச்சிது. மீனா என் கோவத்தால் தான் சீதா எங்கேயோ போயிட்டா அப்படிங்கும்போது, இப்போ எங்கெங்கே போயிருப்பா எதுன்னு ஒன்றுமே புரியலைங்க அப்படி இப்படின்னு அழுகுதாங்க. அப்போ அங்கே சீதா அங்கே போனது தெரிஞ்சுக்கிட்டு மீனாவுக்கு நைஸாக கால் பண்ணி சொல்லுவோமான்னு வித்தியாவுக்கு ஒரு யோசனை வருது. மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்னன்னு தெரில வித்தியா, நம்மலாம் கடைசியாக பேசினப்புறம் என் தங்கச்சி எங்கே போனானே தெரில, நம்மளுக்கு இந்த அருண் கூட கல்யாணம் நடக்காது நினச்சாலும் என்னமோ தெரில, என்ன பண்ணனே புரியல அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது முத்துமே மனசுக்கு நினைக்காரு, அவள் விரும்பிய வாழ்க்கையை நம்ம பேசாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோமா, இந்த அருண் சரியில்லையே அப்படின்னு சொல்லியும் தேடுதாங்க. அப்போ அங்கே இங்கேயும் தேடி 2-3 நாள் தேடி பார்க்காங்க, கிடைக்கல. ஒரு கட்டத்தில் அருணுக்கு வந்து சரியான காண்டாயிருது. காங்கலன்னு சொல்லி ஸ்டேஷனில் போய் அவராக கொடுக்காரு, இந்த மாதிரி சீதாவை காங்கலை விசாரித்தாங்கன்னு சொல்லி. அவங்க அங்கங்கே தேடி பார்க்காங்க. அவங்களையும் என்னால் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. எப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை. அருண் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. பார்க்க இடத்தெல்லாம் முத்தை வந்து முறைச்சிட்டு சொல்கிறாரு, சீதாவுக்கு மட்டும் ஏதாவது நீ உடையவே மாட்டேயா, அதுக்கப்புறம் தெரியும் இந்த அருண் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது ஒழுங்கு மரியாதை பேர் வயிறுன்னு இவங்க 2 பேரும் அதுலேயுமே முட்டுறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஏற்கனவே உங்களுக்கு இருக்க உரசலை சரி பண்ண முடியலை, இதில் மேலும் பண்ணிகிட்ருக்கீங்களா, தூர போங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. இங்கே சீதா வந்து ஃபோன் பண்ணி வித்யாட்ட பேசுகிறாங்க. அப்போ ஸ்ருதி வந்து
ரொம்ப பாவமாக தெரியுது மீனாவை பார்க்கும்போது. மீனாட்ட சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ மீனாட்ட பையன் வராங்க. மீனா அவங்கள்ட்ட நான் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன சுற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சீதா எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. வித்யா வீட்டில் தான் இருக்காங்க. சீதா விரும்பிய வாழ்க்கை நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி வித்யானை கடைசியாக என் ஸ்டூடியோவில் பேசும்போது சொன்னாங்க. அதனால தான் உங்களை அனுப்பணும். நீங்கள் ரொம்ப பரிதவிக்கும் போது என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. நானும் உங்கள் தங்கச்சி மாதிரி தானே அப்படிங்கும்போது, ஏன் சுற்றி இப்படி பண்ணீங்க, முன்னக்கூட்டியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கும்போது, சொல்லியிருந்தா சொதப்பியிருப்பீங்க, இப்போ சரியாக வரும், அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க. முத்து வந்து நொந்துருதாரு. நம்மளால் தான் அந்த சீத்தாப்புல எதுவும் பண்ணிக்கிட்டே நம்ம தெரியலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதாரு. மீனா என்னை மன்னிச்சிரு, அந்த அருண் மேலோட கோவத்தில் தான் நான் சீத்தாவை கல்யாணம் பண்ணி வைக்கேன் சொன்னோன்னே தவிர்த்து இப்படி சீத்தாவை பண்ணோன்னு எனக்கு தெரியாது. அதுபோக மாமா உங்கள் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவள் சொன்னான். அப்போ அவள் ஆசைக்காவது நான் வந்து என் கோவத்தில் நான் மறக்க தான் நான் செய்யணும். அந்த அருண் வந்து என் மேலே எவ்வளோ கோவம் இருந்தால் அதெல்லாம் மறந்துட்டு நான் வளர்ந்த பிள்ளை தான் கெட்டுவேன், நல்லா வச்சு பார்த்துப்பேன்னு உன்ட்ட வந்து பேசியிருக்காருல. என்கிட்ட பேசினானே ஓன்ட்ட பேசினானே ரெண்டும் ஒன்று தானே. பேசாமல் நம்ம அருணுக்கே வந்து என்ன செய்யலாம், சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கும்போது, என்னங்க சொல்கிறீங்க, அதுக்கு சீதா வேணும்லாங்க அப்படின்னு சொல்லி அந்த இதிலே பண்ணிக்கிறாங்க. ஆமாம் மீனா, வேறு வழி இல்லை, இப்போ என்ன பண்ணலான்னு தெரில அப்படிங்கும்போது, சரிங்க நம்ம படித்த ஆட்கள்கிட்ட கேட்போம் அப்படிங்கும்போது, யார்கிட்ட கேட்குறது அப்படிங்கும்போது, இல்லைங்க சுருதிக்கும் இதை பற்றி நல்ல ஒரு யோசனை உண்டு, சுருதிகிட்ட கேட்போம் அப்படிங்கும்போது சுருதிகிட்ட அவங்ககிட்டையும் கேட்காங்க. சுருதி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, முத்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம சீதா வந்து நல்லா படித்த பிள்ளை, தப்பான எந்த முடிவும் எடுக்காது, அதனால் நம்ம பேப்பரில் ஒரு விளம்பரம் கொடுப்போம், நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தர போகிறோம், நீ வீட்டுக்கு உடனே வந்து சேரு, எந்த கோவம் யார் மேலே வேண்டாம், முத்து அருண் மேலே உள்ள கோவத்தை மறந்துட்டாருன்னு சொல்லி ஒரு சின்னதாக விளம்பரம் போட்டுருவோம் அப்படிங்கும்போது, அது சரியாக வருமா அப்படி, அதெல்லாம் சரியாக வரும் முத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரி ரைட் அதுவே பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இங்கே இவங்க வித்யாட்டையும் சொல்லிடுறாங்க. வித்யா ஃபோன் பண்ணி சித்தாட்ட சொல்லிடுறாங்க. அதே மாதிரி காலைல ஒரு விளம்பரத்தை போட்டு விடுதாங்க. போட்டு விட்டோன்னே எல்லா பக்கம் ரீச் ஆகுது. அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்த மாதிரி நீ வந்துரு அப்படின்னு சொல்லி வர சொல்லுதாங்க. நேராக வித்யா வீட்டில் போய் இருக்காங்க. வித்யா வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க மீனாவுக்கு. மீனாட்ட சொல்லிடுறாங்க முத்தை வந்து நைஸாக கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வித்யா வீட்டில் இருக்கலாம் சித்தா அப்படின்னா, முத்து அழுதுகிட்டே போய், ஏன் சித்தா அப்படி பண்ணேன், உன்னை தேடி எங்கெல்லாம் அலைஞ்சிருக்கேன் தெரியுமா அப்படிங்கும். மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, எனக்கு என்ன பண்ணனே தெரில, அதான் எங்கேயாவது போகணுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு வீட்டை பார்த்து போயிட்டேன் அப்படிங்கும்போது, ஏம்மா அப்படி பண்ணுற, சரிம்மா உனக்கு இது வந்து அருண் தானே முக்கியங்கிற, அருணையை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வர சொல்கிறாங்க, அம்மாவும் வர சொல்கிறாங்க. என்ன முத்து சொல்கிறாரு, இது வரைக்கும் உங்கள் மேலே நான் கோவமாக தான் இருந்தேன், சீதாவுக்காக நான் எல்லாத்தையுமே மாற்றிக்கிறேன், சீதா நல்லா வச்சு பார்த்துப்பீங்களா அப்படிங்கும்போது, முத்து நான் உங்களுக்கு அதுக்கு நான் வந்து என்ன செய்கிறேன், உத்தரவாதம் தரேன், கண்டிப்பாக நான் நல்லா வச்சு பார்த்துப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி நல்லா வச்சு பார்த்துக்கிடுங்க, ரொம்ப கஷ்டப்பட்ட வீட்டு பிள்ளை உங்கள் அளவுக்கு பண வசதியாக தான் இல்லை, ஏன்னா உறவாக நாங்கள் இருக்கோம், பணம்னு பெருசாக இல்லை அப்படிங்கும்போது, அதை நான் எதிரே பார்க்கல, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே நான் விரும்பினேன், அவங்க வாடகை வீட்டில் தான் இருக்காங்க, அவங்க தரம் இது தான், இவ்வளோ தான் அவங்களால முடியும் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் விரும்பினேன், பணத்துக்காக எதுவும் பண்ணல, சீதா என்கிட்டயா நீ சொல்லியிருக்கலாம்ல, நீ எங்கே போன வைக்கும்போது, எனக்கு என்ன பண்ணனே தெரிலங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறாங்க. கடைசியில் அருணை கூப்பிட்டு இப்படி தாங்க நடந்துச்சுன்னு சொல்லி சீதா சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிறாரு. இவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. ஆகா சொதப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வித்யா அப்படி கண்ணை காமிக்காங்க. அப்போ சரி ரைட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நாள் பார்த்து வாங்க, பொண்ணு கேட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. மறுநாளே பொண்ணு கேட்டு வராங்க. ஒரு வாரத்தில் கல்யாணம், இந்த கோயில் வச்சு புண்ணியம்மன் கோயில் வச்சு கல்யாணம் அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணாமலை தலைமையில் தான் நின்று செய்யணும்னு சொல்லி முத்து சொல்லுதார். அப்போ அருண் சொல்லுதார், எங்கள் மாமா ஒரு ஆள் இருக்கார், அவர் தலைமையில் தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி என்ன ஒரு கதை போனால் இன்னொரு கதை வருது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அண்ணாமலை சொல்லுதாங்க, முத்து அந்த பொண்ணு பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதான் மேட்டரை தவிர்த்து நான் ஏன் முன்னாடி தான் பண்ணணும், அவங்க முன்னாடி தான் பண்ணணும் இல்லை அப்படின்னு விட்டு கொடுத்து அண்ணாமலை விட்டு கொடுக்காங்க. அந்த கல்யாணத்தை நல்லாவே பண்ணுதாங்க. பண்ணோன்னே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. இந்த கல்யாணத்தால் முத்துக்கு மீனாவுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த மீனா அந்த வீட்டு விட்டே போயிடுவா. ஒரு முத்துக்கு ஒரு பணக்கார பிள்ளையோ இல்லைன்னா இவன் கிராமத்தை பார்த்தே அனுப்பிட்டோம்னா நம்மளுக்கு இந்த பூக்கார மருமவாக இருக்கா அப்படிங்கிற ஒரு அவலம் இல்லாமல் போயிருமோன்னு பார்த்தா இது நடக்காம மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுதாங்க. எங்கள் கல்யாணம் முடிஞ்சு அவங்களும் விருந்துக்கு போயிருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் வந்து இந்த விஷயத்த வந்து சுருதி வந்து எல்லார்ட்டையும் சொல்லுதாங்க. முத்துங்க பாருங்கள், இந்த வீட்டில் யாரும் எதுவும் மறைக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கும் மறைக்க முடியல, இப்படி தான் நடந்துச்சு, நானும் வித்யாவை தான் ஐடியா கொடுத்தோம், வித்யா ஐடியாவில் தான் வித்யா வீட்டில் போய் இங்கே சீத்தா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்க மனசை மாற்றிச்சு அப்படிங்கும்போது பல குரல், இந்த மாதிரி வேலைலாம் பார்க்கிங்களா, நீங்கள் போகிற பக்கம் பார்த்தா பெரிய சினிமாவே எடுத்துடலாம் போலையே அப்படி இப்படிங்கிறாங்க. முத்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்து ஏற்றுக்கிறாரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஏங்க இந்த விஷயம் எனக்குமே தெரியுங்க, உங்கள்கிட்ட சொல்லலை அப்படிங்கும்போது, மீனா இந்த மாதிரி பண்ணதும் சரிதான், இல்லைனா நானே என்ன புரிஞ்சிருக்க மாட்டேன், அந்த அருண் மேலே கோவத்தில் அந்த பிள்ளை வந்து கல்யாணம் முடிக்க வேண்டாம் வைக்க வேண்டாம் நான் சொல்லியிருப்பேன்,
அருணை கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணமே வேண்டான்னு சொல்லும்போது நம்ம எந்த மாப்பிள்ளையை கொண்டு ஒன்று முன்னாடி நிப்பாட்டினாலும் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் தான் சீதா சொல்லும். சரி ரைட்டு, அவள் விரும்பிய வாழ்க்கையை அவன் வச்சுக்கிட்டாலும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு முத்துட்ட, நீ புரிஞ்சுட்டலடா அது போதும், அந்த வித்யா பிள்ளைக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் வித்யாவை கூப்பிட்டுதாங்க. அண்ணாமலை அப்படி கண்ணீர் சிந்தார். ஏன் அங்கிள் ஒரு மாதிரி இறங்க அப்படிங்க. இல்லைம்மா, முத்து மாமனார் வீட்டில் நானும் அவங்க வீட்டில் தவப்ப மாதிரி தான். அந்த வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள் நானும் ஒரு ஆள். இவனோட ஐடியாவில் தான் அந்த கல்யாணம் நடந்திருக்கு வச்சுருக்குன்னு சொல்லி சுருதி சொல்லிச்சு நேற்று. ரொம்ப சந்தோஷமாக விசாரிக்கும் போது உன் கல்யாணத்தை எடுத்து செய்ய ஆள் இல்லை அப்படின்னு நீ பேசுனதாக மீனா சொல்லிச்சு. உன் கல்யாணத்தை நாங்களாம் எடுத்து செய்வோம் அப்படிங்கும்போது விஜயா சரியான கூப்பிடுறாங்க. ஏங்க யார் யார் கல்யாணத்தையும் நம்ம எடுத்து செய்யணும் என்னங்க இருக்குது? அந்த சீதா கல்யாணத்தை எடுத்து செய்கிறீங்க, அதுக்கு ஒரு செலவு பண்ணுறீங்க வைக்கிறீங்க. மனோஜ் இன்னைக்கு கடனோட கிடக்கான், மனோஜுக்கு யாரும் உதவி பண்ணது மாதிரி இல்லை அப்படிங்கும்போது விஜயா மனோஜுக்கு எல்லாருமே உதவி பண்ண தான் செய்தாங்க அப்படிங்கிறாங்க. எங்கே உதவி பண்ணியிருக்காங்க, யார் பண்ணியிருக்கா அப்படிங்கும்போது விஜயா என் ஒட்டுமொத்த பணத்தை வச்சு தான் அவன் கடை ஆரம்பித்தான். இன்றைக்கு வரைக்கும் ரவியோ சுருதியோ முத்தோ மீனாவோ ஒத்தரவா கேட்கல, இன்னும் அவன் கொடுக்க போகிறதும் இல்லை. இதுவே பெரிய உதவி தான், இதுக்கு மேலே என்ன செய்யணும் அப்படிங்கும்போது விஜயா மூச்சே விடலை. ஆகா இதுக்கு மேலே பேசணும் லைக் விடாது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜுக்கு ஒரே சங்கடமாக இருக்குது. இந்த ரோகிணி வேறு மகேஷ்னு ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காளே, அம்மா வேறு வந்து ரோகிணி கூட பேசக்கூடாதுங்காங்களே, அந்த மகேஷை வேறு பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே, ஒரு வேளை போயிடுவாளோ வச்சிருவாளோ அப்படின்னே இருக்கார். அப்போ முத்து வீட்டில் இப்படிலாம் நடக்குன்னு சொல்லி விஜயா கூப்பிட்டு மனோஜ் சொல்லுவாங்க. மனோஜ் இங்கே பாரு, முத்து பொண்ணு எடுத்த வீட்டில் ஒரு வேலைக்கார மாப்பிள்ளலாம் வந்துட்டான், ஒவ்வொருத்தருக்கு உதவி பண்ணது மாதிரி ஆயிரும், அவங்களுக்கு பணம் காசுலாம் இது பண்ணி பெரிய ஆள் ஆயிடுவாங்கடா, அதுக்குள்ளே நீங்கள் பெரிய ஆள் ஆகணும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. மனோஜுக்கு அதிலே ஏறலை. டேய் மனோஜ், நான் என்ன பேசுகிறேன்னு என்ன கேட்குறேன் அப்படிங்கும்போது, இல்லைம்மா அதெல்லாம் படலாமா எனக்கு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே மனோஜுக்கு ஒரே என்னென்னா ரோகிணி உள்ளே போகிறா, ஒரு வேளை அந்த மகேஷ் கூட சுற்றுவாளோ வைப்பாளோ அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. ஆனால் அந்த ரோகிணி வந்து எப்படியாவது மனோஜை வந்து டர் பண்ணால் மட்டும்தான் மனோஜ் நம்ம சைடில் நிற்பார், மனோஜ் வந்து நம்ம வேணும்னு நினைப்பார் அப்படின்ற மாதிரி அது பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த ரோகிணி பண்ணுறாங்க. இதை தெரியாத மனோஜ் வந்து ரோகிணியை வந்து தப்பாக நினைக்கிறாப்புல, அந்த அளவுக்கு போகுது. நாட்கள் நகருது. மனோஜுக்கு நிம்மதியே இல்லை. நம்ம வந்து ரோகிணிகிட்ட பேசாமல் இருக்கோம், கண்டிப்பாக வேறு வாழ்க்கை அமைச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி மொட்டை சந்தோஷம் வர சொல்லுதாங்க. மொட்டை சந்தோஷம் நடத்தினதை சொல்லுதாங்க. அப்போ நீ சொல்லுதெல்லாம் பார்க்கும்போது வாய்ப்பு நிறைய இருக்கு நண்பா, இன்னும் அவ்வளோதான். உன்னோட அந்த மகேஷ் பெரிய ஆளுனா கண்டிப்பாக வந்து மகேஷ் வந்து அது கல்யாணம் பண்ணாலும் பண்ணிக்கிடும். அதுக்கப்புறம் உனக்கு தான் சங்கடம், ஏற்கனவே நீ கடனில் கிடக்க, உனக்கு பேரும் சங்கடமாயிரும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணனே தெரில அப்படிங்கும்போது, சரிப்பா எல்லாத்துக்கும் ஐடியா கொடுக்குற இடம் ஒரு இடம் தான் அப்படிங்கிற. எந்த இடம் அப்படிங்கிறாங்க. வேறு அங்கே தண்ணி சாப்பிட தான் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி சாப்பிட்டு கூட்டி போயிருந்தார். அங்கே ஃபுல்லாக தண்ணி சாப்பிடுதாங்க. சாப்பிட்டுட்டு மனோஜுக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுது. உடனே அங்கேருந்து 2 பாட்டில் வாங்கிட்டு என்னை வீட்டில் கொண்டு விடு அப்படிங்கிற. வீட்டில் கொண்டு விடுதாங்க. வீட்டில் ஹாலில் உட்காந்து அங்கே சரக்கு சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ முத்து, டேய் என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்க, அப்பா வந்துடுவாரா கொஞ்ச நேரத்தில் அப்படிங்க. யார் வந்தா என்னடா அப்படின்னு சொல்லி தண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே விஜயா வந்து பார்வதி ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷன் சொல்லி அங்கே போயிருக்காங்க. இங்கே அண்ணாமலை வர மாதிரி இருக்குது சூழ்நிலையில் இவர் தண்ணி சாப்பிட்டுட்டே இருக்காட்டி, போடா அப்பா வந்துடும்டா மொட்டை மணிக்கடை போடா அப்படின்னு. ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறே. யார் வந்தானடா, எல்லாமே போச்சு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. என்னடா போச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. எல்லாம் போச்சுடா அப்படின்ட்டு இருக்காங்க. அவனை அண்ணாமலை வந்து கேட்குறாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்க மனோஜ் அப்படிங்க. என்னப்பா பண்ண சொல்கிறீங்க, ரோகிணி என்ன வந்து மதிக்கிறது இல்லை வைக்கிறது இல்லை, அது போக அவளே ஒரு வாழ்க்கை அமைக்க போகிறா அப்படிங்கும்போதே என்னடா பேசுகிறேன், உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த பிள்ளைகிட்ட பேசுறதில்ல வைக்கிறதில்ல அப்படிங்க. ஆமாப்பா நான் அம்மா பேச்சு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அதுக்காக ரோகிணி வந்து வேற ஆளை வச்சிருப்பாளாப்பா. இன்னும் வச்சிருப்பாளா அப்படிங்க. ஆமாப்பா மகேஷ்னு ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டே இருக்கா, மகேஷ்னு ஒரு ஆள்கிட்ட பார்க்கணுங்க, நான் பார்க்க வரேன், நாங்கள் எங்கேன்னு போகிறான், அது போக பார்லர் வேலைக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள தான் சுற்றுவா நினைக்கிறேன். டேய் என்னடா வாய்க்கு வந்தாலும் பேசுது அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா வாய்க்கு வந்தாலும் பேசலை, நீங்கள் ரோகிணினா கூப்பிட்டு கேளுங்கப்பா அப்படிங்கிறாங்க. ரோகிணி கூப்பிட்றாங்க. என்னம்மா இவன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது, அங்கிள் அவர் என் ஃப்ரெண்டு, அவர் எனக்கு கூட படித்தார், முன்னாடி என்ன விரும்புகிறேன்னு சொன்னார், எனக்கு அவரை பிடிக்கல, எனக்கு மனோஜ் தான் பிடிச்சிருந்துச்சி, மனோஜ் என்கிட்ட பேசலை, அவர் பேசும்போது பேசலாம் அங்கிள், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ மனோஜுக்கு மேலும் ஏறுது, பயங்கரமாக ஏறுது. பாருங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. டே மனோஜ் இப்படி வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கு நல்லது கிடையாது, உங்கள் அம்மைக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா என்ன நடக்குன்னு தெரியாது அப்படிங்கும்போது விஜயா அந்த டயத்தில் வந்துடுதாங்க. ஏய் மனோஜ் என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தண்ணி சாப்பிட்டு அது இன்னும் கொஞ்சம் அப்பா முன்னாடி பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லி ஒழுக்காங்க. உடனே ஏமா விட்டுருக்கமா அப்படின்றாங்க. இங்கே அதனால சரி ரைட் அப்படின்னு சொல்லி எல்லோரும் விலக்கி விட்டுருதாங்க. இங்கே அவங்க ரூமுக்கு போயிருந்தாங்க. மறுநாள் காலையிலே விடியுது. மனோஜை கூப்பிட்டு சொல்லுறானே, மனோஜ் ஏன்டா அப்படி கவலைப்படுத்துகிற, அந்த ரோகிணி போனால் போட்டுமா, உனக்கு என்ன அப்படிங்கும்போது, ஏமா அவள் போனால் மனோஜ் முன்னாடி தான் போயிட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இப்படிலாம் பண்ணாடா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. காலையில் கடைக்கு போயிடுறாங்க. கடையில் வியாபாரமே இல்லை.
அப்போ அசோக் சொல்லுறாரு, சார் உங்கள் வீட்டம்மா இருந்தால் தான் கடையில் வியாபாரம், சுத்தமாக வியாபாரமே இல்லை, ரோகிணி அம்மா தான் இங்கே வரணும் அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது, சரி வருவாங்க, நீ இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்போ ரோகிணி வந்து ஒரு காரில் பார்லர் வேலை செய்ய விஷயமா ஒரு காரில் ஏறி போகிறாங்க. அப்போ அதான் மகேஷாக இருக்குமோ, கார்லாம் பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பின்னாடியே போகிறாங்க. பெரிய பங்களாவாக இருக்குது. இந்த பங்களாவுக்குள்ளே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு அது பார்லர் வேலைக்கு தான் போயிருக்கு ரோகிணி. இது தெரியாது, இதுதான் மகேஷ் வீடு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நிற்க. ரொம்ப நேரம் கழித்து ரோகிணி வராங்க. என்ன ரோகிணி இவ்வளோ நேரமா அப்படிங்கிறாங்க. ஆஹா, நம்ம பார்லர் வேலைக்கு போயிருக்கோம், மனசு வீடு கேட்குறாரு, நம்ம இதுக்கேற்றால தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் மகேஷ் வீடு இது தான், மகேஷை பார்க்க வந்திருந்தேன் அப்படிங்கும்போது, ரோகிணி எனக்கு தெரியும், என்னை விட்டுட்டு அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆமாம் நீ என்கிட்ட பேசவே மாட்டேங்க, நான் என்ன பண்ண முடியும், நீ விரும்பி தான் கல்யாணம் முடித்தேன், இன்னும் என்கிட்ட நீ உங்கள் அம்மா சொல்ல கேட்டு பேசாமல் அப்படி தான் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. மனோஜ் நினைக்காரு, இன்னும் வேறு வழியே கிடையாது, இனிமேல் வந்து நம்ம வந்து ரோகிணிட்ட பேசி தான் ஆகணும், இல்லைனா வந்து அவன் நம்மளை விட்டுட்டு வேறு கல்யாணம் முடிச்சுப்பா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப சங்கடமாக போயிடும்னு சொல்லி சந்தோஷம் வர சொல்லி நல்லா தண்ணி சாப்பிடுதாரு. தண்ணி சாப்பிட்டு அதே தண்ணியோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அண்ணாமலைக்கு சரியான கடுப்பாயிருது. ஏன்னு கேட்டால், நம்ம உழைச்ச மொத்த பணத்தையும் மனோஜிட்ட கொடுத்து கடை வை அப்படி செய்யு கொடுத்துருக்கோம், அவன் வஞ்சிக்கிட்டு இருக்கான், நடந்துக்கிட்டு இருக்கு. ஐயாம்மா பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படி இப்படின்னு சீனு போட்டுட்ருக்கான், இவன் இப்படி தண்ணி சாப்பிட்டு வந்துருக்கானே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சரியான கடுப்பில் இருக்கும்போது, ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்காரு. ஏன்பா இப்படி செய்துன்னு கேட்குங்க, ரோகிணி வந்து இன்னொரு ஆளை வச்சுருக்கும்போது எனக்கு அசிங்கமாக இருக்காதா அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை வெளுன்னு வெளுக்காது. ஏழை எதையுமே தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது, ஆமாப்பா தெரியும்பா, இன்றைக்கி நான் பின்னாடி போய் பார்த்தேன், ரோகிணி வந்து அந்த மகேஷ் வீட்டுக்கு போய்ட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வெளியே வந்தா அப்படிங்கும்போது, விஜயாவுக்கு சரியான இதாவது என்னடா சொல்கிற அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கும்போது அண்ணாமலைக்கு அதை சுத்தமாக ஏற்றுக்கிற முடியல. உடனே இல்லை அங்கிள், மனோஜ் மாற்றி பேசுகிறார், நான் பார்லர் வேலைக்கு தான் போனேன்னு சொல்லி சமாளிக்காங்க. விஜயா சொல்கிறாங்க, டேய் போனால் போயிட்டு போகணுண்டா, உனக்கு சூப்பர் பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கேன் அப்படிங்கும்போது, ஏமா அவள் போனால் எனக்கு தான்மா அசிங்கம், இனிமேல் நான் பேச தான் செய்வேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பேச தான் செய்வேன் அப்படின்னு விஜயாவுக்கு சரியான வந்துடுது. பேசுடா, அவன் முன்னாடி பேச தானே செய்யுங்க, பேசு, ஆனால் ஒன்று அந்த கடை உங்ககிட்ட இருக்காது அப்படிங்கும்போது, ஏமா கடையை நான் தான் நடத்தேன் அப்படி இனிமேல் நீ நடத்த முடியாது, கடை வந்து என் வீட்டுக்கார பணத்தில் நீ வாங்கினது தானே, வச்சது தானே, இந்த கடை வந்து இனிமேல் வந்து என்கிட்டயோ இல்லை ரவிட்டியோ தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே பாருமினா எங்கள் அம்மா எப்படி லைனுக்கு வராங்க பாரு, இன்னும் மனோஜ் வந்து எனக்கு ரோகிணி வேண்டாம் கடை தான் வேணும்னு சொல்லுவோம் பாரு அப்படிங்கும்போது, அதே மாதிரி சரிம்மா இனிமேல் நான் ரோகிணிட்ட பேசலை, ரோகிணி வேறு கல்யாணம் முடிச்சுட்டு போகிறான், நீங்கள் எனக்கு வேறு கல்யாணம் முடிச்சிக்க மாட்டீங்களா, அந்த கடையை வச்சுக்கிறேன் அப்படிங்கும்போது அண்ணாமலைக்கு சரியான வந்துடுது. உனக்கு பொண்டாட்டியோட பணம் தான் கடை தான் முக்கியமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்க, ஆமாப்பா எனக்கு ரோகிணியோட எல்லாரோட எனக்கு கடையும் அம்மாவும் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு சரியான வந்துடுது. இன்னும் பணம்னு சொல்லி இப்படி இருக்கல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை போட்டு வெளுன்னு வெளுக்காங்க. என்னப்பா எதுக்கிறத மேலே கை வைக்கிங்க, இனிமேல் என் மேலே கை வச்சிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சட்டையை பிடிச்சிடுறாரு மனோஜ். இதை பார்த்த முத்து சரியான கடுப்பாயிருது. ஏல மனோஜ், நீ என்னன்னாலும் அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்க, சரி அண்ணன்னு நான் பொறுத்து பார்த்துட்ருக்கேன், அப்பா மேலே கை வச்ச வாய்க்கு நீ விடவே மாட்டோமான்னு சொல்லி வலுப்பில் நீங்கள் மனோஜ் மேலே எப்படி நீ கை வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. பரலருமா ஒழுங்காக போயிருங்க, உங்களை வச்சு தான் தேவையில்லாமல் கதை போய்கிட்டு இருக்குது, ஒழுங்கு மரியாதை இருங்க அப்படிங்கிறாங்க. இந்த மீனா முத்து என்ன எப்படி பேசுகிறாரு அப்படிங்கும்போது, அப்படி தான் பேசுவாங்க, அவங்க அப்பா மேலே கை வச்சா பார்த்துட்டு இருப்பாங்க, எனக்கே கடுப்பாகுது, அவர் எப்படி உங்கள் வீட்டுக்கார கை வைப்பார் அப்படிங்கும்போது விஜயாவுக்கு சரியான கோவமாயிருது. 1000 தான் இருக்கட்டுமே, என் வீட்டுக்கார மேலே நீ எப்படி நீ இது வைப்பேன், இனிமேல் கடை உனக்காக இருக்காது, கடை வந்து ரவி தான் நடத்துவோம் அப்படிங்கும்போது, மாமா நான் இனிமேல் எந்த இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிறேன். இல்லைடா ரவி, நாளையிலேருந்து அந்த கடை நீ தான் நடத்த அப்படிங்கும்போது, இல்லைம்மா அந்த கடை எனக்கு வேண்டாம், நானும் சுருதியும் டி நகரில் ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்துருக்கோம், அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், சுருதிகிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அதை வச்சு ஆரம்பிக்க போகிறோம் சிம்பிளாக அப்படிங்கும்போது, டேய் உன் மாமனார் பெரிய கோடீஸ்வரர், அவங்க அத்தை பெரிய அளவில் அவங்க அத்தை பேரில் பிஸ்னஸ் நடக்குது அப்படிங்கும்போது அதை எடுத்து நடத்தணும், இல்லைனா நீ அவங்ககிட்ட பணம் வாங்கி இது பண்ணணும், ஏன்டா சிம்பிளாக பண்ணணும் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்லுதாங்க, விஜயா ஒன்னிய மாதிரியோ மனோஜ் மேலேயோ ஆசைப்பட்டவங்க கிடையாது இந்த ரவி, இந்த சுருதி, அவங்கக்கிட்ட இருக்க பணத்தை வச்சு அவங்க இது பண்ண போகிறாங்க. ரவி நீ ஆரம்பிடா, அப்பாவால் முடிஞ்சதை செய்கிறேன் அப்படிங்கும்போது, இல்லைப்பா எங்கிட்ட இருக்குப்பா, அதை வச்சு நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள் நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மீனாவும் முத்து இருக்காங்க, அதுபோக நீங்களும் எங்களுக்கு வந்து யோசனை சொல்லுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள், நாங்களே நடத்துகிறோம், ஆனால் திறப்பு விழாவுக்கு எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் நான் கூப்பிட வேணான்னு பார்க்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறாங்க அங்கிள் அப்படின்னு கேட்கும்போது, கரெக்டு தாம்மா, உங்கள் அம்மா உங்கள் அப்பா வந்தால் கண்டிப்பாக இந்த இதெல்லாம் ஒரு கடையா அப்படின்னு நினைத்தியாக சொல்லுவாங்க, அவங்க மனசு பேசுவாங்க, அதுபோக இப்போ சீதா வேறு கல்யாணம் முடிச்சிருக்காங்க, அந்த கல்யாணத்துக்கு கூப்பிடல, அதில் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க, அதனால் வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படிங்க. அது எப்படிங்க, நம்ம வீட்டு சம்மந்தியிலே பணக்காரங்க அவங்க தான், அவங்கள கூட தானங்க நமக்கு மறுவாதியாக இருக்கும் அப்படிங்க. விஜயா வாயை மூடு, பணக்காரங்கன்னு சொல்லி தானே எல்லா வகையிலையும் ஏமாந்துட்டு நீங்கள் மனம் வச்சுருக்கீங்க, ஆசைப்படுறத விடு,
என்னது இருக்கோ அதை வச்சு இது பண்ண பாரு, மனுஷங்களா பாரு, தேவையில்லாத அது பேசாத அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் அதை எதையுமே நீ பேசாத, என்ன மனோஜ் அப்படி வளர்த்து இப்படி வளர்த்தவன கடைசியில் பாரு அவனை வந்து சராசரி ஆளாகவே நீ வளர்க்கலை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ஒன்றுமே சொல்ல முடியாமல் அப்படி வந்துகிட்டே இருக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில்? ரோகிணியோட சம்பவம் படிக்குமா, ரோகிணியோட நடிப்பு எடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.